என்னங்க இங்க வந்துட்டீங்க? ம் நீங்களும் என் பொண்ணு எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் நானும் இருப்பேன். வாங்க உட்காருங்க. பாத்து பாத்து பாத்து. பாத்திரம் தேய்க்கணுங்க. இப்ப என்ன வித்த காட்ட என்ன இங்க உட்கார வச்சிருக்கீங்க? வித்த காட்டலாம் இல்ல, நான் பண்ண போறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு பாத்திரம் தேய்ச்சி தர போறேன். என்னது? ஆம்பளை நீங்க பாத்திரம் தேய்க்கிறதா? அத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? முதல்ல உட்காருங்க. மருமகளுக்கு பாத்திரம் தேய்க்க ஹெல்ப் பண்ணா அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க. நான் வேணான்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. அத்தனை சொன்னாலாச்சும் கேட்பீங்கன்னு நினைச்சேன். எனக்கு உங்களை வேலை வாங்கிட்டு சும்மா உட்கார உறுத்துதுங்க. சொன்ன கேளுங்க, கொடுங்க. தோட்டன்னு கூட பார்க்க மாட்டேன். இப்ப சும்மா இருங்க. ஏங்க என்ன ரொம்ப படுத்துறீங்க? நான் முழுகாம தானே இருக்கேன், நோயாளியாவா இருக்கேன். பாத்திரம் தேய்க்கிற வேலையெல்லாம் 10 வயசுல இருந்தே செய்யறேங்க. 10 வயசுல இருந்து செய்றீங்கல்ல, இப்போது நான் ஹெல்ப் பண்றானே. எப்பவுமே நீங்க கஷ்டப்படணும்னு இருக்கா என்ன? உங்களுக்கு துணையா நான் எப்ப லைஃப்ல வந்தனோ அப்ப இருந்து உங்க எல்லாத்துலயும் எனக்கும் ஹாஃப் ஷேர் இருக்கு. நீங்க என்ன தடுக்கவே முடியாதுங்க. இது என் கடமைங்க. இப்படியே ரொம்ப பார்த்து பார்த்து செய்றீங்க. உங்களை கோச்சுக்க கூட மனசு இல்லாம உங்களை பத்தி மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு என்னவோ நம்ம பாப்பா மொத்தமா உங்களை மாதிரியே இருக்கும்னு தோணுது. என் பொண்ணு என்ன மாதிரி தானே இருப்பா. இதுல என்ன டவுட்டு? அப்படி இல்லைங்க. முழுகாம இருக்கிறப்போ மனசு முழுக்க யார் இருக்காங்களோ அவங்கள மாதிரியே குழந்தை பிறக்குமா. இதே மாதிரி முசு முசு முடியோட, இதே குட்டி நெத்தியோட, இதே பட்டு கண்ணத்தோட, இதே மீசையோடன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா பிறக்க போறது பொண்ணு. மீசை இல்லாத அப்பா பொண்ணு அவ இருக்க போறா. ஐயா, என்னங்க இப்படி டக்குன்னு ரூட்டை மாத்திட்டீங்க? எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண? இவ்வளவு பாத்திரம் தேய்ச்சிருக்க, ஒரு கிஸ் கூட வருது இல்ல?